ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து நம்பர் கூட மாறாமல் அப்படியே கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். 5லேருந்து 8 வருஷத்துக்குமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்ததுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது டெய்லியும் 2 ஹவர்ஸ் வந்து மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் தான் வந்து மேக்ஸுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ். அதனால் வந்து டெய்லியும் 2 ஹவர் வந்து நீங்கள் வந்து மேக்ஸுக்காக டைம் ஒதுக்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மொத்தமாக பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு மேக்ஸே படிக்காமல் ஒதுக்கி வச்சுட்டு வருவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் மேக்ஸுங்கிறது வந்து மூளையை யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுற ஒரு ஒர்க்கு. அதனால் வந்து டெய்லியும் ஒரு 2 ஹவர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதுமானது. ஒரு மாதத்தில் வந்து மேக்ஸே கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். அதனால் டெய்லியும் 2 ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் மேக்ஸுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. 2 ஹவர்ஸ் படித்ததுக்கப்புறம் அடுத்ததாக நம்ம பண்ண வேண்டியது பயம் இல்லாமல் மேக்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ண பழகிக்கணும். பயம் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்னா,